வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம். இன்று என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை. அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவியல்களை பின்பற்றுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 3 மே 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கீழடுக்கு பகுதிகளில் மேற்கு திசை காற்றினுடைய தாக்கம் தெரிகிறது. அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு தேவையான அந்த 700 HPA மேலடுக்கில் வர வேண்டிய அந்த சுழற்சி அந்த காற்றின் திசை வேறுபாடு, மேற்கு திசை காற்று இன்னும் வரலை. இது ஒரு கீழடுக்கு திசையில் இருக்கக்கூடிய காற்றின் வேறுபாடு. இதன் காரணமாக காற்று குவிதல் ஏற்படும். அதனால் ஏற்படக்கூடிய மழை தான் இன்று நம்ம நிறைய பகுதியில் பார்க்குறோம். இந்த கீழடுக்கில் ஏற்படக்கூடிய மேற்கு திசை காற்று காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மத்திய தமிழகம், தென் தமிழகம், வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் பல பகுதிகள், வேலூர் உள்பட இன்று பகல் நேர வெப்பநிலை 37 40 டிகிரி வரலுமான வெப்பநிலையை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் நேற்று மதுரை டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தின் ஒரு சில பகுதிகள், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்கள், தென்காசி ஆகிய பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையை பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், கொடைக்கானல், கரூர், நாமக்கல், ஈரோடு ஆகிய பகுதிகள், கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் பரவலாக, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லேயும் இன்று இடியுடன் கூடிய மழையை நம்ம பார்க்கலாம். கொங்கு பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் ஆழங்கட்டி மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ வட தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், உட்புற பகுதிகள் வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், இந்த பகுதிகளிலையும் நம்ம இன்றைக்கி திருப்பத்தூர், திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகள் நேற்று மாதிரி இன்றும் நம்ம ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். உட்புற கர்நாடகா, கேரளாவின் மத்திய தென்கேரள பகுதிகள், வட கேரளத்தின் மேற்கு பகுதிகளில் இன்று இடிமழையை நம்ம பார்க்கலாம். பெங்களூர் உள்பட கர்நாடகாவின் ஏனைய பகுதிகளில் இன்று மாலை இரவு நேரங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். உட்புற கர்நாடகாவின் ஏனைய பகுதிகளில் நம்ம இன்றைக்கி மழையை எதிர்பார்க்கலாம். கடலோர வட கடலோரம் மட்டும் இல்லை, இன்றைக்கி தென் கடலோர மாவட்டங்கள்லையும் இந்த காற்று குவிதல் காரணமாக நம்ம ஒரு மழையை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் இன்றைய வானிலை அமைப்பினுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். மீண்டும் அடுத்த காணொலியில் புது அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை. See you. Have a nice day.